ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் நம்ம. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.40 என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following sequences are form a geometric sequence. என்ன கொஷின் பாரு, which of the following sequences are form a geometric sequence. இங்கே கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஜிபி, அதாவது ஒரு ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸை நமக்கு ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 3 ரோமன்ஸ் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 2 ரோமன்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். 3rd ரோமன் வந்து நீ ஹோம்ஒர்க்காக காப்பி பண்ணிக்கோ. ஸோ பாரு, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு, இது ஃபோர்த். ஸோ ஒரு சீக்வன்ஸ் எப்போ நம்மளால ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும்னா the ratio between any 2 consecutive terms are equal. அந்த two consecutive terms, அதாவது the consecutive terms இருக்கிற ரேஷியோ வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். the டெஃபினிஷனா சொல்லணும்னா the ratio between any 2 consecutive terms are equal. அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணும். இன் கேஸ் அந்த ரேஷியோ, அந்த 2 consecutive terms உடைய ரேஷியோ வந்து நமக்கு நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா the given sequences is not form a GP. என்ன நமக்கு ஃபார்ம் பண்ணாது, ஜிபியை ஃபார்ம் பண்ணாது. அப்ப ஒரு given sequence வந்து நமக்கு ஜிபியை ஃபார்ம் பண்ணுனா அந்த 2 consecutive terms உடைய ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்தாதான் நமக்கு வந்து அது ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணும். அப்படி அந்த ரேஷியோ வந்து நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு அது என்ன ஃபார்ம் பண்ணாதுன்னா ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணாது. இஸ் நாட் a form a GP அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல consecutive terms உடைய டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். T2 divided by T1. அப்போ 14/7 we get எவ்வளோ இருக்குன்னா 2. அடுத்த டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ T3 divided by T2. 21 divided by எவ்வளவு 14. 7 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம், இங்கே 2 டைம். அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து இருக்கு. அடுத்தது T4 divided by T3. இங்கே எவ்வளோ இருக்கு 28 divided by 21. ஸோ 7 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே 4 டைம் கிடைக்கும், இங்கே 3 டைம் கிடைக்கும். இப்போ பாருங்க, அந்த consecutive terms உடைய ரேஷியோ வந்து இங்கே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இங்கே 2 இருக்கு, இங்கே 3/2 இருக்கு, இங்கே 4/3 இருக்கு. அப்ப அந்த consecutive terms உடைய ரேஷியோ ஈக்குவலா இருந்தாதான் இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணனும், ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஈக்குவல் இல்லைனா நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணாது, ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணாது. இஸ் நாட் ஃபார்ம் a ஜிபி. அப்ப இங்க என்ன பண்ணலாம் பாரு, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு கொடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. from 1, 2 and 3, அதாவது the ratio between 2 வேணா successive ன்னு கொடுத்துக்கலாம். successive terms are not equal. இதை வேர்டாவும் எழுதலாம், இல்ல T2 by T1 not is equal to T3 by T2 not is equal to T4 divided by T3. அப்ப இது என்ன ஃபார்ம் பண்ணாதுன்னா, அப்ப the given sequence is not form a GP. not form a GP. அந்த consecutive terms உடைய ரேஷியோ வந்து ஈக்குவலா இருந்தாதான் நமக்கு ஜிபி ஃபார்ம் ஆகும். இன் கேஸ் அந்த consecutive terms உடைய டிஃபரன்ஸ் வந்து, அதாவது அந்த consecutive terms உடைய ரேஷியோ வந்து நாட் ஈக்குவலா இருந்ததுன்னா the given sequence is not form a GP ஆ இருக்கும். ஓகே, இப்போ இங்க பார்க்கலாம். அடுத்த செகண்ட் ரோமன் T1, T2, T3, T4. ஸோ consecutive terms உடைய ரேஷியோ வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. T2 divided by T1. So 1/2. So the divide இருக்கு. அப்ப என்ன அப்படி denominator numerator கன்வர்ட் பண்ணினா மல்டிபிள் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் 2 அப்படினு கிடைக்கும். அடுத்து T3 divided by T2. So 2/1 we get எவ்வளவு இருக்குன்னா 2. அடுத்து T4 divided by T3.
So 4/2 is equal to எவ்வளோ இருக்கு 2. ஸோ இங்கே பாருங்க அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ இங்கே எப்படி இருக்கு பாரு ஈக்குவலாக இருக்கு. அப்போ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணும். அப்போ 1 2 3 அப்போ ஃப்ரம் 1, 2 and 3 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 divided by T1 is equal to T3 divided by T2 is equal to T4 divided by T3. இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு. அப்போ therefore the given sequence is form a geometric sequence or geometric progression. GP நமக்கு ஃபார்ம் பண்ணும். தெளிவாக சொல்லணும்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஜிபியை ஃபார்ம் பண்ணும். ஈக்குவலாக இல்லைன்னா அது என்ன பண்ணாது ஜிபியை ஃபார்ம் பண்ணாது. இஸ் நாட் ஃபார்ம் அ ஜிபி. இதில் தேர்ட் சம் இருக்குது. தேர்ட் ரோமன் வந்து நீங்களே ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் 2.41 ஃபைண்ட் த ஜிபி. இங்கே என்ன நமக்கு பண்ணதுனால ஒரு ஜிபியை வந்து ஃபைன் பண்ணனால ஒன்று தான், இல்லை ஃபார்ம் பண்ணுறதுனால ஒன்று தான். ஃபார்ம் ஜிபி ஆர் ஃபைன் ஜிபினால ஒன்று தான். ஹூஸ் என்ன கொடுத்துட்டான் பாரு, ஃபர்ஸ்ட் டேமும் காமன் ரேஷியோவும் கொடுக்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் டேமும் காமன் ரேஷியோவும் நமக்கு கொடுத்துட்டு அவன் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபியை வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்கான். கொஷின் டவுட்டாக இருக்கிறங்க, கொஷின் நம்ம எகைன் செக் பண்ணிக்கலாம். A is equal to -7 தான் இருக்கு. சரி, ஓகே. என்ன பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் டேமும் காமன் ரேஷியோவும் கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ ஜிபியை ஃபார்ம் பண்ண சொன்னால் அப்போ த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஜிபி, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஜிபி இஸ் A, AR, AR square எக்ஸெட்ரா டு nth டேர்ம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஏவும் காமன் ரேஷியோ ஆரும் தெரிஞ்சால் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏ இஸ் ஈக்குவல் டு -7, காமன் ரேஷியோ ஆர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் 6 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ therefore the required GP ஏவோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள் -7, -7 into 6 -7 into 6 square and etc. அப்போ -7, ஸோ 7 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42. அப்போ -42. அப்போ -7 into 6 square வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 etc. அப்போ -7, -42 -7 into 36 வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 210, 7 6 ஆர் வந்து 42, ஸோ 252 கிடைக்கும். அப்போ -252 எக்ஸெட்ரா. அப்போ நமக்கு இந்த ரெக்வயர்ட் ஜிபி வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the required GP is equal to -7, -42, -52. அடுத்து இதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்னன்னு பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் A is equal to 256 கொடுத்துருக்கான். காமன் ரேஷியோ R வந்து 0.5 கொடுத்துருக்கான். அப்போ therefore the general form of a GP is equal to A, AR, AR square, AR cube எக்ஸெட்ரா. நமக்கு 3 டைம்ஸ் இருந்தாவே நமக்கு போதும். 3 டைம்ஸ் இருந்தால் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் 256. அடுத்தது 256 ஆர் காமன் ரேஷியோ ஆர் வந்து 0.5. அடுத்தது 256 into 0.5 the whole square. அப்போ 256 இது வந்து பாருங்க, நீங்கள் 256 0.5 மல்டிபிளாக பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. 0.5 எவ்வளவு ஆஃபா 1/2. அப்போ 1/2னா 256ல் ஆஃப் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 128 கிடைக்குமா 128. ஸோ இதில் வந்து பாருங்க, இது எப்படி இருக்குன்னா 256, ஸோ
ஸோ 0.5 வந்து 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க, அதனால் நாம் 2 டைம்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் நமக்கு 256ல் 0.5 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 256ல் 0.5ங்கிறது 128. அப்போ 128 இன்ட்டு 0.5. அப்போ 256 128. அப்போ 128ல் ஆஃப், 0.5னா ஆஃப். அப்போ 128ல் ஆஃப் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 64 கிடைக்கும். அப்போ therefore the required GP is equal to என்ன கிடைக்கும்? 256, 128, 64 etc. to எவ்வளோ டைம் வரைக்கும் போகும்? nth டைம் வரைக்கும் நமக்கு போதும். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 2.42 பார்க்கலாம்.